எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் ஆல் ஆர் ஃபைன். இந்த vlogல என்னோட 2 டேஸோட ஈவினிங் டு நைட் ரொட்டீன் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஈவினிங் போல் சின்னதாக ஒரு பர்ச்சேஸ் பண்ணுற வேலை இருந்தது. ஸோ அம்மாவை வர சொல்லி ஃபேமிலியாக எல்லாம் கிளம்பிட்டோம். ரொம்ப நாளாக லிஸ்ட்டில் இருந்து வீட்டுக்கு வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு பொருள். நீங்கள் முன்னாடி இருந்து ஃபாலோ பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிரைண்டர் தான் வாங்க வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி வச்சுருந்த கிரைண்டர் ரிப்பேர் ஆகி 2 இயர்ஸ் ஆச்சு. அத்தை யூஸ் பண்ணிகிட்டு இருந்த கிரைண்டர் வந்து எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. பட் அதுவும் ரிப்பேர் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் புதுசு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி வாங்க வந்துட்டோம். உள்ளே வந்ததுமே சார் எல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்கிறனால பார்த்து எல்லாம் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி அவர் பாட்டியோட என்ஜாய் பண்ணட்டோன்னு நாங்கள் கிரைண்டர் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 3 to 4 மாடல்ஸ் பக்கம் காமிச்சாங்க. எல்லாமே நல்லா இருந்தது. பட் கலர் அவ்வளோவா எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. மேக்ஸிமம் எல்லோரும் டல் கலர்ஸாக தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, ஏன்னா அழுக்குப்பட்டா தெரியாதுன்னு. பட் நான் அப்படி இல்லை. எனக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் கிச்சனுக்குள்ளே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஃபைனலாக எனக்கு பிடிச்ச கலர்லேயே இருந்தது. வாங்கிட்டு நைட் ரொம்ப லேட்டானதுனால சாப்பிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு ஹோட்டல் பார்த்து வந்தாச்சு. மேக்ஸிமம் ஹோட்டலுக்கு போனேன்னா ஆர்டர் பண்ணுறதே ரோஸ்ட்டாக தான் இருக்கும். வீட்டில் எல்லோரும் திட்டுவாங்க, வீட்டில் தான் தோசை சாப்பிட்றீங்கன்னா இங்கேயும் வந்து தோசையை தான் சாப்பிடுவி அப்படின்னு. நீங்கள் யாராவது இந்த மாதிரினா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அடுத்த நாள் காலையில் அம்மாவும் இருந்தனால அசால்ட்டாக ஒரு 8 மணிக்கு தான் எழுந்திரிச்சேன். அம்மா எனக்கு முன்னாடியே எழுந்திரிச்சு பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு துணி துவைக்க போயிட்டாங்க. ஸோ நான் எப்பவும் போல் மார்னிங் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு உள்ளே வரப்போ பால் இருந்தது. பால் காய்ச்சி வச்சுட்டு நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். எப்பவும் போல் ரைஸ் வைக்கலான்னு நினச்சேன். பட் ஃப்ரிட்ஜில் வந்து மாவு இருந்தது. சரி அதை வந்து முடிச்சிட்டோம்னா இன்றைக்கி நம்ம ஃப்ரெஷ்ஷாக கிரைண்டரில் மாவு ஆட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மாவில் இட்லி ஊற்றிடலான்னு பிளான் பண்ணிட்டேன். நிறைய பேர் தம்பியோட ஃபுட் ரொட்டீன் ஷேர் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. அவருக்குன்னு தனியாக எந்த ஃபுட்டும் செய்கிறது கிடையாது. நாங்கள் என்ன சாப்பிட்றோமோ அதே தான். உங்கள் பேபிக்கு ஒரு 1.5 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சுன்னா நீங்கள் என்ன ஃபுட் சாப்பிட்றீங்களோ அதே ஃபுட்டை தான் அவங்களுக்கு கொடுத்து பழக்கணும். அதே மாதிரி நம்ம எந்த அளவு காரம் சேர்க்குறோமோ அதே அளவு அவங்களுக்கும் பழக்கி விடணும். எங்கள் வீட்டில் மேக்ஸிமம் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து சாப்பாடு தான் இருக்கும். பட் தம்பிக்கு மட்டும் எப்போவுமே இட்லி இல்லைனா தோசை வந்து ஊற்றி கொடுத்துருவேன். நார்மலாகவே தம்பி ஒரு 6 மணிக்கெலாம் எந்திரிச்சிருவான். அந்த டைம் பால் கொடுத்துட்டு ஒரு 8 மணிக்கெல்லாம் வந்து இட்லி சாப்பிட வச்சுருவேன். கொஞ்சம் விளையாண்டாங்கன்னா மறுபடியும் பசிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு 11 மணி போல் ஏதாவது ஃப்ரூட் கொடுப்பேன். ஆப்பிள் இல்லைன்னா வாழைப்பழம் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருவேன். ஃப்ரூட் சாப்பிட்டு கண்டிப்பாக ஒரு 3 ஹவர்ஸ் பக்கம் தூங்குவார். தூங்கி எந்திரிச்சார்னா அதுக்கப்புறம் தான் லஞ்ச் ஊட்டுவேன். லஞ்ச் வந்து சாதம் கம்மியாக வச்சு காய் கொஞ்சம் அதிகமாக வச்சு ஊட்டுவேன். ஸோ அவங்களுக்கும் ஃபில்லிங்காக இருக்கும். ஈவினிங் ஒரு 250 ml அளவுக்கு பால் கொடுத்துட்டு நைட் எப்பவும் போல் டின்னர் சாப்பிட வச்சுருவேன். மறுபடியும் நைட் வந்து பால் கொடுக்க மாட்டேன். ஒரு நாளைக்கு 2 தடவை தான். காலையில் எந்திரிக்கிறப்ப அப்புறம் ஈவினிங் டைம் கொடுப்பேன், அவ்வளோதான். ஸோ இதுதான் நான் தம்பிக்கு ஃபாலோ பண்ணுற ஃபுட் ரொட்டீன். இது வந்து ரெகுலராலாம் கிடையாது. இதுலேயே நிறைய சேஞ்சஸ்லாம் நடக்கும். ஏன்னா குழந்தைங்க நம்ம இஷ்டம் போல் சாப்பிட மாட்டாங்க இல்லையா. ஒவ்வொரு டைம்லாம் லஞ்சும் ஸ்கிப் ஆகிருக்கு. பட் அந்த மாதிரி டைமில் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் கொடுத்துருவேன். ஸோ அது வந்து டேலி ஆகிடும். இட்லிக்கு சைடிஷ் சட்னி பண்ணலான்னு நினச்சேன். பட் அம்மா வந்து பாசிப்பருப்பு சாம்பார் வச்சிடலான்னு சொன்னாங்க. ஸோ எல்லாமே குக்கர்லேயே ஆட் பண்ணி விசில் விட்டுடலான்னு சொல்லி பாசிப்பருப்பு லைட்டாக வறுத்து இந்த தடவை ஆட் பண்ணியிருந்தேன். அண்ட் ஆஸ் யூஷுவல் அது கூடவே வெங்காயம், தக்காளி, சாம்பார் தூள் எல்லாமே ஆட் பண்ணி கலந்து விசில் விட்டு இறக்கிட்டேன். எனக்கு அவ்வளோவா பாசிப்பருப்பு சாம்பார் பிடிக்காது. எனக்கு நம்ம வைக்கிற எல்லா காயும் கலந்து போட்ட சாம்பாரை தான் பிடிக்கும். அண்ட் நிறைய பேர் வீட்டில் சாம்பார் செஞ்சால் சாம்பாரா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் என்னோடய ஃபேவரட் டிஷ்ஷில் சாம்பாரும் ஒன்று. அதான் நான்வெஜ் சாப்பிட்டாலுமே வெஜ்ஜில் சாம்பார், கூட்டு, பொரியல்னு எல்லாம் வச்சு சாப்பிட்ற ஃபீலே தனி தான். அண்ட் இட்லி ரெடி ஆனதும் அம்மா வந்து நைட்டு வச்ச சாதம் மிச்சம் இருந்தது. நைட் ஹோட்டலில் சாப்பிட்ருந்தனால ஸோ அதை வந்து தக்காளி சாதம் மாதிரி கிளறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டாங்க. அண்ட் எனக்கு நான் கிச்சனில் சமைக்கிறப்ப யாரும் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். அது எதனாலேன்னு எனக்கு தெரியல. அது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். ஒவ்வொரு டைம்லாம் எனக்கும் அம்மாவுக்குமே வந்து ஏதாவது சண்டை வந்துடும். அம்மா வந்து எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்க மாட்டாங்க. அதுக்கு நான் டென்ஷன் ஆவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சில திங்ஸ் வந்து ஒத்து போகாது. அதனால வந்து நான் சமைக்கிறப்ப யாருமே இருக்கக்கூடாதுன்னு தான் நினைப்பேன். நீங்கள் யாராவது இந்த மாதிரினா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீன்வைல் சாம்பார் ரெடி ஆகிறதுக்குள்ளே இட்லி ஃபஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ எல்லாமே எடுத்து ஹாட் பாக்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அண்ட் ரீசெண்டாக ஒரு சில சிஸ்டர்ஸ்
தாளிப்புக்கு சாம்பாரில் என்ன ஆட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நாங்கள் வந்து வெங்காய வடகம் ஆட் பண்ணுவோம். அத்தை வந்து செஞ்சு கொடுத்து விடுவாங்க. ஸோ வீட்டில் பச்சைப்பயிறு, தட்டைப்பயிறு, சாம்பார், பருப்பு இதெல்லாம் செய்கிறப்ப கண்டிப்பாக வந்து தாளித்து அதில் ஆட் பண்ணிடுவோம். இது தாளிப்புக்கு மட்டும் இல்லாமல் நார்மலாக தயிர் ரசத்துக்கு வந்து நீங்கள் பொரிச்சு கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். இதோட ப்ரிப்ரேஷன் எனக்கு தெரியாது. அத்தை தான் வந்து எப்போவுமே செய்வாங்க. ஊருக்கு போயிட்டு வரப்பெல்லாம் கண்டிப்பாக கொடுத்து விட்டுருவாங்க. அட் லாஸ்ட் எல்லாம் செஞ்சு முடிச்சதும் இட்லி, பாசிப்பருப்பு சாம்பார், அது கூடவே அம்மா செஞ்ச தக்காளி சாதம் வச்சு சூப்பராக பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சதும் சரி மாவு ஆட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரைண்டர் வைக்கிறதுக்கு ப்ளேஸ் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். கவுண்டர் டாப்பில் ரைட் சைடில் தான் எல்லா திங்ஸுமே வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாமே எடுத்துகிட்டு அங்கே தான் கிரைண்டர் வச்சு ஆட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா ப்ளக் பாயிண்ட் அங்கே தான் இருக்குது. சீக்கிரமே வந்து இதுக்கு ஒரு இடம் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அண்ட் ஃபைனலாக என்னோடய கிச்சனுக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி நான் செலக்ட் பண்ண கிரைண்டர் இது தான். கலர் பார்த்திங்கன்னா ஒயிட் வித் பேபி பிங்கோட வந்திருந்தது. அண்ட் பிராண்ட் பார்த்திங்கன்னா விடியம் விஷன் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்க மிக்ஸியும் வந்து விடியம் பிராண்ட் தான். ரொம்ப நல்லாவே இருக்குது. அத்தை வீட்லேயுமே அதே தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதே பிராண்ட்லேயே வந்து கிரைண்டரும் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்த பிராண்ட்லேயே எடுத்துட்டேன். அண்ட் இது கூடவே வந்து ஒரு கோகோனட் ஸ்க்ராப்பரும் கொடுத்துருந்தாங்க. நம்ம அந்தளவுக்குலாம் எந்த தேங்காவும் திருக போகிறதில்ல, சும்மா வச்சுக்க வேண்டியது தான். அண்ட் கிரைண்டர் வாங்குறப்பவே வந்து அவங்க எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்டாக சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ தான் வந்து மோட்டாருமே வந்து சூப்பராக ரன் ஆகும் அப்படிங்கிறனால. ஸோ ஃபஸ்ட்டு எப்பவும் போல் கிரைண்டரை வாஷ் பண்ணிவிட்டு அம்மா ரேஷன் ரைஸ் ஊற வச்சுருந்தாங்க. அதை ஃபஸ்ட்டு போட்டு கிரைண்டரை கழுவி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை ஃபஸ்ட்டு நான் போட்டு எடுத்துட்டேன். அண்ட் நிறைய பேர் இப்போ வரைக்கும் கேட்டுட்ருக்க ஒரு டவுட்டு, இட்லி மாவுக்கு இட்லி ரைஸ் யூஸ் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு. எங்கள் வீட்டில் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். அண்ட் எப்போ மாவாட்டினாலுமே ஃபஸ்ட்டு டே வந்து இட்லி ஊற்றிட்டு நெக்ஸ்ட் டே எல்லாம் தோசை அண்ட் ஃபைனலாக வந்து பணியாரம் சுட்டுக்குவோம். ஸோ அது வந்து கரெக்டாக டேலி ஆகிடும். நான் ஃபஸ்ட்டு ரேஷன் ரைஸ் போட்டு கிரைண்டர் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு எப்பவும் போல் மாவு அரைச்சி கொடுத்தாங்க. மேக்ஸிமம் வீட்டில் நான் மாவு அரைக்க மாட்டேன். அம்மா இல்லைன்னா அத்தை எப்போல்லாம் வராங்களோ அப்போ அரைச்சி கொடுத்துருவாங்க. ஏன்னா தம்பி வச்சுட்டு அந்த வேலை நான் செய்யவே முடியாது. நேற்று கூட நான் ஒரு கமெண்ட் படித்தேன், எங்கள் வீட்டில் 2 வயசு குழந்தை இருக்காங்க, எல்லாமே களைச்சி போட்டுடுறாங்க, ஆனால் உங்கள் வீடு எப்போவுமே சுத்தமாகவே இருக்குது, உங்கள் பேபி எதுவும் கலைக்க மாட்டாங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்படிலாம் கிடையாது. எல்லார் வீட்லேயும் எப்படியோ அதே மாதிரி தான். தம்பி காலையில் எந்திரிச்சு டாய்ஸ் எடுத்து வெளியே கொட்டினான்னா அது எல்லாமே வீட்டுக்குள்ளே அப்படியே தான் இருக்கும். நான் மேக்ஸிமம் எடுத்து வைக்க மாட்டேன். அவன் தூங்கினதுக்கப்புறம் தான் நான் எடுத்து வைப்பேன். அண்ட் இன்கேஸ் நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா அது எல்லாமே ஒதுங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடுப்பேன். அதனால் மேபி உங்களுக்கு க்ளீனாக தெரியும், அவ்வளோதான். அண்ட் ரீசெண்டாக ஷார்ட்ஸில் பால் பாயசம் ரெசிபி ஷேர் பண்ணியிருந்தேன். அதில் நிறைய பேர் ஏலக்காய் பொடி நீங்கள் போடவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக நான் சொல்லியிருந்தேன் அதில் வந்து நான் தட்டி போட்டிருந்தேன் அப்படின்னு. அதை வந்து யாருமே நோட் பண்ணலன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் எல்லோரும் வந்து ஏலக்காய் பொடி தான் ஆட் பண்ணுவாங்க. நாங்களுமே அப்படி தான். பட் அந்த அன்னைக்கு பொடி இல்லை, தம்பியும் தூங்கிட்டு இருந்தான் அப்படிங்கிறனால கிரைண்ட் பண்ண முடியல. அதனால் அப்படியே ஒரு 4 ஏலக்காய் தட்டி போட்டுட்டேன். அண்ட் ஒரு சிலர் என்னோடய கேஸ் ஸ்டவ் டீட்டெயில்ஸ் கூட கேட்டிருந்தீங்க. இது வந்து நான் ஸ்கூல் படிக்கிறப்ப அம்மா வாங்கினாங்க. சூர்யா ஆக்சென்ட் அப்படிங்கிற பிராண்டோடது. இப்போ நிறைய பிராண்ட் இன்னும் டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஸ்டைல்ஸோடு வந்திருக்கு. 3 பர்னர் வச்சு 4 பர்னர் வச்செல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த பிராண்டில் ஏதாவது செக் பண்ணி பார்க்கலாம். இந்த பிராண்ட் இப்போதைக்கு அவைலபிள் இல்லைன்னு நினைக்கிறேன். மேபி லோக்கல் ஷாப்ஸில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஈவினிங் போல் வெதர் கொஞ்சம் சில்லாக இருந்தது. ஸோ அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு சூடாக பால் பாயசம் செஞ்சு சாப்பிட்டாச்சு. ஈவினிங் போல் தான் பாயசம் குடித்தேன் அப்படிங்கிறனால நைட் டின்னர் கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசையும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக நிலக்கடலை சட்னியும் தான் பண்ணியிருந்தேன். மாவு கொஞ்சம் நேரமாக ஆட்டி அதில் பழைய மாவு அம்மா மிக்ஸ் பண்ணியிருந்தாங்க நைட்டு சுடுற கலவா. ஸோ வந்து மாவு நல்லாவே ரெடியாக இருந்தது தோசைக்கு. அண்ட் வேர்க்கடலை சட்னி நிறையா டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் செய்யலாம். ஒவ்வொருத்தர் வந்து வேர்க்கடலை, தேங்காய், எப்பயும் போல் இஞ்சி பூண்டு போட்டு அரைப்பாங்க. ஒவ்வொருத்தர் தேங்காய் போடலைன்னா வெங்காயம் போட்டு அரைப்பாங்க. அண்ட் ஒவ்வொருத்தர் வெங்காயம், தக்காளி 2மே சேர்த்து போட்டு அரைப்பாங்க. நான் வந்து தேங்காய் சட்னி செய்கிற மாதிரியே தான் செஞ்சுருந்தேன். பட் பொட்டுக்கடலைக்கு பதிலாக நிலக்கடலை போட்டு செஞ்சுருந்தேன். அண்ட் எனக்கு இந்த மாதிரி வெங்காய சட்னி, தக்காளி சட்னி, வேர்க்கடலை சட்னி, ஏன் தேங்காய் சட்னி இது எல்லாத்துக்குமே வந்து மல்லி கொஞ்சம் சேர்த்து போட்டு அரைக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வாசனையாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
சட்னி ரெடி பண்ணதுமே தம்பியை ஃபஸ்ட்டு சாப்பிட வச்சுட்டேன். ஏன்னா சார் எப்போ எப்படி தூங்குவார்னே தெரியாது. தம்பியை தூங்க வச்சுட்டு எனக்கு எப்பவும் போல் தோசை ரெடி பண்ணி சட்னி வச்சு சாப்பிட்டு சூப்பராக டின்னர் முடிச்சாச்சு. அண்ட் தட்ஸ் ஆல். இந்த குட்டி vlog-அ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஹோப் யூ ஆல் என்ஜாய்ட். அண்ட் இதே மாதிரி இன்னொரு குட்டி vlog-ல உங்களை நான் மறுபடியும் மீட் பண்ணுறேன். அண்டில் இட்ஸ் பை ஃப்ரம் திவ்யா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.